கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பொதுவாக இந்த நாட்களில் எல்லாருக்குமே ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுவார், எப்படி வாசம் பண்ணுவார், கர்த்தர் என் கூட இருக்கிறாரா இல்லையா, இப்படி எல்லாருக்குமே, கிறிஸ்தவங்க மட்டுமில்லை, உலகத்தில் இருக்கிற பக்திமான்கள் எல்லாருக்குமே கடவுள் எங்கே வாழ்வார், எப்படி வாழ்வார், அவர் யார் கூட இருக்கிறார், இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் எல்லாம் எல்லா இடங்கள்லையும் எல்லா பகுதிகளிலையும் இருக்குது. இல்லைன்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதை எப்படி நம்ம உறுதிப்படுத்த முடியும்? இப்படியெல்லாம் பல இடங்களிலே பல நேரங்களிலே மனிதர்களுக்குள்ளே பல கேள்விகள் வருது. ஆனால் வேதத்தின்படி நம்ம இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசித்து இன்றைக்கு ஒரு தலைப்பு எடுத்து பேச போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 132:14, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 132:14, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு ஒரு தலைப்பை எடுத்து நம்ம அதிலிருந்து பிரசங்கம் பண்ண போகிறோம். வாசிங்களா. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இது என்றென்றைக்கு நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். வாசிங்க. 1 யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமை. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். சுருக்கமாய் நம்முடைய தியானத்துக்கு நேராய் போய் விடுவோம். கடவுள் வாசம் பண்ணுகிற இடம். தேவன் என்கிற வார்த்தை தான் நம்ம உபயோகப்படுத்தும். ஆனால் இப்போ கொஞ்சம் கடவுள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம். அதனால் நான் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் அதை தப்பு கிடையாது. மற்றபடி நம்முடைய ஆர்சி பைபிளில் பார்த்தா அப்படி இறைவர் அப்படி தான் எழுதியிருக்கோம். கடவுள் அப்படின்ட்டார், காட். சரியா? அப்போ கடவுள் வாசம் பண்ணுகிற இடம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தேவன் வாசம் பண்ணுகிற இடம் தலைப்பு எப்படி போட்டுக்கலாம்? தேவன் வாசம் பண்ணுகிற இடம், எல்லாம் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம் அப்படின்னு ஒரு தலைப்பு. நான் இதை விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். இது எந்தெந்தைக்கு நான் தங்குகிற இடம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்குள்ளே வாசம் பண்ணி ஆண்டவராய் இயேசுப்பா சொல்லும்போது சொன்னார், நான் போய் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு பொழிந்தள்ளுவேன், அவர் மூலமாய் நாங்கள் வந்து உங்களுக்குள்ள என்ன செய்வேன், வாசம் பண்ணுவேன்னு சொல்லுங்க. அப்போ தேவன் வாசம் பண்ணுகிறார் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஜோடிச்சு நமக்கு ஏற்றபடி வேதத்திலிருந்து ஒரு சில வேத குறிப்புகளோடு பேச போகிறோம். ரைட்டா? ஒரு 7 குறிப்பு பேச போகிறோம். கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன அனுபவங்கள் இருக்கணும், எங்கெல்லாம் தேவன் வாசம் பண்ணுவார் அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத எடுத்து அதுக்கு ஒரு சின்ன நமக்கு ஏற்ற ஒரு ஆவிக்குரிய விளக்கத்தை படிக்க போகிறோம். எத்தனை பேருக்கு அது புரிகிறதோ அதை புரிந்து கொள்ளுங்க. எந்த குறிப்பு உங்களுக்குரிய குறிப்போ அதை எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆமாம், வேதத்தில் வாசிக்கும் போது புலம்பல் புஸ்தகத்திலலாம் வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் எருசலேமின் வாசல்களுக்குள்ளே சத்துரு உள்ளே வருவான் என்பதை பூமியின் ராஜாக்களும் பூச்சக்கரத்து குடிகளும் நம்ப மாட்டாதிருந்தார்கள். ஏன்னா எருசலேம் சீயோன் என்பது மகாராஜாவின் நகரம். அல்லேலூயா. எருசலேமின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவுடைய நகரம். சீயோன் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது யாருடைய நகரம்? மகாராஜாவுடைய நகரம். ஆகையினால அந்த இடத்துல புலம்பர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லியிருக்கும், சத்ருவும் பகஞ்சனும் எருசலேமின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பான் என்கிறதை பூமியின் ராஜாக்களும் பூச்சக்கரத்தின் சகல குடிகளும் நம்ப மாட்டாதிருந்தார்கள். வாசிங்க இப்போ வசனத்தை. சத்துருவும் பகின்யனும் எருசலேமின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பான் என்கிறதை பூமியின் ராஜாக்களும் பூச்சக்கரத்தின் சகல குடிகளும் நம்ப மாட்டாதிருந்தார்கள். தேவன் குடியிருக்கிற, தேவன் வாசம் பண்ணுகிறவருடைய வாழ்க்கைக்குள்ளே சத்துருவும் பகஞ்சனும் உள்ளே வர முடியாது என்பதை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் சில விதமான சம்பவங்கள், சில வேதனைகள், கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வரும். அதையும் நம்ம என்ன செய்ய முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆனால் அந்த சத்துருவும் பகஞ்சனும் நம்மை ஆளுகை செய்கிற விதத்திலே, நம்மை அடிமைப்படுத்துகிற விதத்திலே அவன்தான் நம்மேல் என்ன சொல்லலாம், தன்னுடைய ஆளுகைக்கு ஏதுவான செயல்களை செய்ய முடியும் என்கிற இடம் வராது. அல்லேலூயா. போராட்டம் இருக்கும். தேவன் எருசலேமிலே சீயோனிலே அவர் வாசம் பண்ணுகிற அனுபவம் உடையவராக இருக்கும்போது அதற்கு எதிராக நிறைய சத்துருக்களின் பிரச்சனைகள் அல்லது சத்துருக்களை போல உள்ள மனிதர்களுடைய காரியங்கள் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி நடப்பதற்கு ஏதுவாக வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆனா உள்ளே சத்துரு ஆளுகை செய்கிற அனுபவத்துக்கு தேவன் இடம் கொடுக்க மாட்டார். அதான் சொல்லியிருக்கு, சத்துருவும் பகஞ்சனும் எருசலேமின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பான் என்கிறதை பூமியின் ராஜாக்களும் பூச்சக்கரத்து குடிகளும் நம்ப மாட்டாதிருந்தார்கள். அல்லேலூயா. இப்போ தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு நமக்கு என்ன குவாலிஃபிகேஷன் தேவை அப்படின்னா ஒன்னதான் நம்ம சொல்றோம். அல்லேலூயா. ஒன்று போதும், ஒரே ஒன்று இருந்தாலே போதும், தானா மாறும். மீதி எல்லாம் நம்ம தியானிக்கிற வசனத்தில் வரும்.
லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது சகைவு என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஆண்டவராய் இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான். அல்லேலூயா. அவன் பார்க்க ஆசைப்பட்டான். அப்போ கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப நல்ல தேவையான விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா 6வது வசனம்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? வாசிங்க. அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை வசனத்தை வாசிங்க. அவன் பார்க்க இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் பார்க்க வகை தேடினான். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள தேவனை பார்க்கக்கூடிய ஆசை, வகை தேடினான். அந்த ஆசை விருப்பம் இருந்தாலே போதும், ஆண்டவர் கீழே இறங்கி வா, உன் வீட்டில் நான் என்ன செய்வேன், இன்றைக்கு தங்குவேன். அல்லேலூயா. அப்போ குவாலிஃபிகேஷன் நிறைய இருக்கலாம். நம்ம ஒன்னதான் முக்கியப்படுத்தணும். கடவுள் வாசம் பண்ணு, தேவன் வாசம் பண்றதுக்கு ஒரு மனிதனிடத்துல அவரை பார்க்கணுங்கிற ஆசை இருந்தாலே போதும். அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்கா அவர் சொல்லிட்டார். அவனுக்கு இருந்த ஆசையை பார்த்து 4 சுவிசேஷத்திலே அழகா சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்குவேன். இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்குவேன். அல்லேலூயா. இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்குவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. முதலாவது எங்கே வாசம் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தால், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு பூஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோட பூஜனம் பண்ணுவான். அப்போ ஒரு மனிதனுக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணுவதற்கு முதலாவதாக கதவு திறக்கப்படணும். அல்லேலூயா. பலாத்காரம் பண்ணியெல்லாம் ஆண்டவர் வரமாட்டார். ரொம்ப முக்கியமான விஷயம். பலாத்காரம் பண்ணியெல்லாம் வரமாட்டார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், தேவன் கதவை தட்டுகிறதுக்கு 7 காரியம் இருக்கு. நம்ம 7 இப்ப சொல்லி சமயத்தை எடுக்கல. ஒன்று, சிலருடைய வாழ்க்கையில சொப்பனங்கள் தரிசனம் மூலமாய் தட்டுகிறார். சில நேரங்களில் இப்படிப்பட்ட பிரசங்க வார்த்தைகளினால கர்த்தர் தட்டுகிறார். சிலருக்கு தேவனே தரிசனமாகி தட்டுகிறார். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் சவுலா இருந்த காலத்தில் தமஸ்குக்கு போகிற வழியில், அப்படிதானா, தமஸ்கு போகிற வழியிலே ஆண்டவர் ஒரு வெளிச்சமாய் அவரை சந்திக்கிறார். அந்த வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையில் அவரை கீழே விழ தள்ளுகிறது. கீழே தள்ளும் போது கீழே விழுந்துட்டு கீழே தள்ளோன்னு, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறா அப்படின்னு ஒரு சத்தம் வருது. உடனே அவர் கேட்கிறார், நீர் யார்? நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. துன்பப்படுத்துகிற இயேசு நானே. உடனே அவர் கேட்கிறார், கதவு திறக்குது. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? இப்போ அவருடைய வாழ்க்கையில ஒரு ஒளியாய் கர்த்தர் அவரை சந்திக்கிறார். சந்தித்த மாத்திரத்தில் அவர் கீழே விழுகிறார். கீழே விழுந்த மாத்திரத்தில் கர்த்தர் அவரோடு இடைப்படுகிறார். நேரடியாவே ஒரு இடைப்படுதல் உண்டாகுது. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கு? உடனே கதவை திறந்து கொடுக்கிறார். அந்த அந்த அனுபவத்தை குறித்து அவர் சொல்லும் போது சொல்றாரு, நான் மாம்சத்தோட ரத்தத்தோட ஆலோசனை பண்ணவில்லை, எனக்குள்ளே நான் ஆலோசனை பண்ணவில்லை, என்னை சார்ந்தவர்களிடத்தில் நான் ஆலோசனை பண்ணவில்லை. என்ன செய்யணும், ஏது செய்யணும், எப்படி செய்யணும், நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளலாமா, ஞானஸ்தானம் எடுக்கலாமா, பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளலாமா, சபையில் அங்கத்தினர் ஆகலாமா, வெள்ளை துணி கட்டலாமா, நகை கலத்தலாமா, கலத்தக்கூடாதா, எந்த காரியத்தை மாம்சத்தோடு ரத்தத்தோடு ஆலோசனை பண்ணவில்லை. ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லேலூயா. உடனே டக்குனு அவருடைய வாழ்க்கை மாறுது. திருப்பி அவர் அந்த பரிசேயர், சதுசேயர், நியாய சாஸ்திரிகள், ஆசாரியர்கள் அவங்க யார்ட்டையுமே போகல. உடனே அவருடைய வாழ்க்கை மாறுது. தெய்வ சமூகத்தில் இருக்கிறாரு, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, அபிஷேகம் பெறுறாங்க, வாழ்க்கை அப்படி ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ இதில் என்ன இருக்குது? சம்பவத்தை இப்போ தான் கொண்டு வர. ஒரு கப்பல் பிரயாணத்தில் போகிறார். 14 நாட்கள் சூரியனுடைய அனுபவம் இல்லை. அல்லேலூயா. பசி பட்டினி, கப்பலில் இருக்க எல்லா தளவாடங்களையும் தூக்கி போட்டாச்சு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆட்கொண்டவரும் சேவிக்கிறவரும் அவரோடு இடைப்பட்டு தலையில் இருக்கிற முடி வரைக்கும் கீழே விழாதுன்னு சொன்னார். அல்லேலூயா. உனக்கு மாத்திரமல்ல, 276 பேர். அல்லேலூயா. ஒருத்தருக்கு முடி கீழே விழாது. அன்றைக்கு கீழே விழுந்தாரு, கதவை திறந்து கொடுத்தாரு. இப்போ கப்பலே உடைந்த போதும் கர்த்தர் அவரை பாதுகாத்தார். அல்லேலூயா. வாழ்க்கையில எங்க எப்போ ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார்னு சொன்னா,
தங்களுடைய இருதய கதவை திறந்து கொடுக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. இன்றைக்கு பணம், பொருள், சொத்து, சுகம், ஆண் நண்பர்கள், பெண் நண்பர்கள், உலகத்தில் இருக்கிறதான என்ன சொல்லலாம் மாயமாலமான நடிக்கிற கூட்டங்கள், நீதான் வேற யாருமே இல்லை, நீதான் என்னுடைய என்ன சொல்லலாம் என்னுடைய தேவதை, ஓ நீங்க தான் எனக்கு அப்படியெல்லாம் சொல்ற அந்த பாசாங்கான எத்தனையோ கவர்ச்சிகரமான வசீகரமான வார்த்தைகளுக்கு தங்களுடைய இருதய கதவை திறந்து கொடுத்து எத்தனையோடைய வாழ்க்கை சீரழிக்கப்பட்டு எவ்வளவோ நிர்பந்தமான நிற்கதியான நிலவரமாய் மாற்றப்பட்டிருக்கிறது, மாற்றப்பட்டு கொண்டும் இருக்கிறது. ஆனால் நம்முடைய இருதய கதவை தட்டுகிறார் ஒரு அன்புள்ள தெய்வம், மாறாத தெய்வம், கைவிடாத தெய்வம். சிறியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிற ஒரு அன்புள்ள தெய்வம் நம்முடைய இருதய கதவை தட்டுகிறார். இன்றைக்கு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், என் இருதய கதவை நான் ஆண்டவருக்கு திறந்து வைத்திருக்கிறேன், என் ஆண்டவர் ஆகிய இயேசு எனக்குள் வாசம் பண்ணும்படியாக நான் என் இருதய கதவை திறந்து கொடுத்திருக்கிறேன். அவர்தான் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாக, தெய்வாதி தெய்வமாக, கர்த்தாதி கர்த்தாவாக எனக்குள்ளே அரசாட்சி செய்கிறார். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், பூச்சக்கரம் அசையாதிருப்பதாக என்று சொன்னது போல எனக்குள்ளே நம்முடைய அருமை ஆண்டவராய் இயேசுப்பா எனக்குள்ளே ராஜரிகம் பண்ணும்படியாக, அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கும்படியாக, கர்த்தாதி கர்த்தாவாய் இருக்கும்படியாக, தேவாதி தேவனாய் இருக்கும்படியாக என்னுடைய இருதயத்தின் கதவு அவருக்காக திறந்திருக்கிறது, திறக்கப்பட்டதாக இருக்கிறது. திறக்கப்பட்ட என் இருதய கதவின் வழியாக ஆண்டவராய் இயேசுப்பா என் இருதயத்திலே என் ஆத்துமாவிலே வாழ்கிறார் என்று எத்தனை பேருக்கு நிச்சயமாய் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆமா, உன்னத பாட்டில் வாசிக்கும் போது சூலமித்தி சொல்லுகிறார், என் பாதங்களை கழுவினேன், நான் இப்படி இருக்கிறேன், என்னை நேசர் தட்டும் சத்தத்தை கேட்டேன், நான் கதவை திறக்க தாமதம் பண்ணினேன், திருப்பி திறந்தேன், என் நேசரை காணவில்லை, என் நேசரை காணவில்லை. நான் அப்புறம் ரோட்டில் திரிஞ்சேன் தேடி, என் காவலர்கள் கண்டு அடித்தார்கள். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், சமயம் முடிஞ்ச பிற்பாடு நிறைய பேர் கதவை திறந்து வச்சுட்டு இருப்பீங்க. நம்ம பைபிளில் இருந்து ஒரு பிரசங்கம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், தேவனால் முடியாதது தேவனால் முடியும். தேவனால் ஒரு 7 காரியத்தை கொண்டு வரோம், தேவனாலே முடியாது. தேவனாலே பிரசங்கம் கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் தேவனால் முடியும். அது ஒரு 7 காரியம். அல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பிரசங்கத்தை பேசுகிறதுக்கு முன்னாலே சொல்கிறேன், ஒரு மனுஷன் செத்து நரகத்துக்கு போன பிற்பாடு அவனை திருப்பி பரலோகத்துக்கு கொண்டு வர ஆண்டவரால் முடியாது. பைபிள் படி அதுக்கு மேலே அவர் எதை செய்தாலும் நம்ம தடுக்க போகிறதில்ல. நரகத்துக்கு போயிட்டான்னு வைங்களாம், ஐஸ்வர்யா நரகத்துக்கு போயிட்டான், அங்கேருந்து ஆண்டவரே அப்படின்னு கேட்குறான், அங்கேருந்து ரொம்ப இறக்கமாக ஜெபம் பண்ணுறான், அந்த ஜெபத்துக்கும் பதில் கிடையாது, அவனும் எங்கே போக முடியாது. ஆமாம், தேவனால் முடியாது, தேவனால் முடியாது, தேவனால் முடியும் அப்படிங்கிறது மாதிரி. தேவனால் எது முடியாது, எது முடியும். அல்லேலூயா. பிரசங்கத்தை கேட்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓகோ ஆண்டவரால் முடியாது. அதனால தான் நிறைய ஊழியக்காரங்க இப்படி இருக்கிறாங்க, நிறைய விசுவாசிகள் இப்படி இருக்கிறாங்க. எத்தனை பாட்டு பாடினாலும், எவ்வளோ பிரசங்கம் கேட்டாலும், எவ்வளோ ஜெபம் பண்ணாலும், ஓகோ ஆண்டவரால் இவங்க வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, செயல்படவே முடியாது அப்படின்னு ஒரு 7 கருத்து உங்களுக்கு அடுத்த வாரம் பார்ப்பேன், உங்களுக்கு சொல்கிறோம். கர்த்தருடைய பரிசு. அப்போ இருதய கதவை திறந்து கொடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வாசம் பண்ணுவார். ரைட்டா? சரி, 2வது, சமயத்தை அதிகமாக எடுக்காமல் நேரம் போய்கிட்டே இருக்கிறதுனால சீக்கிரமாக பேசுவோம். 2வது எங்கே ஆண்டவர் வாசம் பண்ணுவார் அப்படின்னா, சங்கீதம் 22:3, சங்கீதம் 34:1, 33:1 வாசிங்க. சங்கீதம் 22:3 வாசிங்க. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே ஆண்டவர் என்ன செய்கிறாரா? வாசமா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதி, ஸ்தோத்திரம், தேவனை மகிமைப்படுத்துறது நாட்களில் குறைஞ்சிருக்கு. சும்மா ஆராதனைக்கு வரும்போது கொஞ்ச நேரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரங்கிறாங்களே தவிர, நான் நிறைய நேரம் நிறைய தெய்வ பிள்ளைகள் நிறைய ஊழியர்களை கவனிக்கிறேன், செல்ஃபோன் நோண்டுறதுலே தான் இருக்கிறாங்க. ஆராதனை முடித்த உடனே செல்ஃபோனை தான் பார்க்குறாங்க. யாராவது வாட்ஸ்அப்பில் இது மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்களா, ஏதாவது இது அது என்ன இது அனுப்பியிருக்கிறாங்களான்னு பார்க்குறாங்களே தவிர
சோத்திரம் 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 அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எங்கேயோ ஏதோ நிறைய பேருக்கு செல்ஃபோன்லாம் வந்து என்னதோ கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கிறது மாதிரி. அவங்கக்கிட்ட பேசுகிறவங்க இந்த வாட்ஸ்அப்பு இந்த இதிலெல்லாம் இது வச்சுருக்கிறவங்களாம் இன்னும் எனக்கு தெரில, அவ்வளோ மாயை வஞ்சித்து வச்சுருக்கிறது. ஆச்சரியமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது. நான் இப்போல்லாம் சொல்கிறது விசுவாசிகள்டே செல்ஃபோன் எல்லாம் வாங்கி பார்க்க இல்லை. என் போன்ற ஊழியர்கள் வச்சுருக்க இன்டர்நெட் செல்ஃபோன் கனெக்ஷன்களை வாங்கி விசுவாசிகள் கையில் ஒரு வாரம் கொடுத்துடணும். போங்க விசுவாசிகள் எல்லாரும் ஒரு வாரம் இந்த செல்ஃபோன் பாஸ்டர் செல்ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எங்கேருந்து ஃபோன் வருது, வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ் எல்லாம் வருதுன்னு சொல்லி பாஸ்டர்ஸ் ஃபோனை ஒரு வாரம் கையில் கொடு, பாஸ்டர் செத்து போயிடுவார். அவ்வளோ மோசமாக இருக்குது. சும்மா கூட்டத்துக்கு வரும்போது ஒரு ஸ்தோத்திரம் ஜெபம் ஆராதனை. 34:1 வாசிங்க, சங்கீதம் 34:1 வாசிங்க வாசிங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், நான் எக்காலத்திலும் அவர் துதி. எப்ப இந்த சங்கீதத்தை பாடுறாரு? அபிமெலேக்குக்கு முன்னாக, அப்படிதானா? வேஷம் மாறின பின்பு துரத்தி விடப்படும் போது பாடுறார். வாசிங்க. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் துரத்தப்படுறாரு. அடா பைத்தியாரா போடா, பைத்தியம் போ, பைத்தியம் பைத்தியம்னு சொல்லி துரத்தப்படும் போது பாடுறாரு. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே, வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, ஆழியில் நீரே என் பாதையில் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா. துதிங்க. வீட்டிலலாம் ஸ்தோத்திரம், எங்க போனாலும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை சொல்லிக்கிட்டே இருங்க. எங்க ஜீவன் போகும் போதும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே ஜீவன் விடுங்க. அல்லேலூயா. ஆமா, எப்படிப்பட்ட நிலவரத்துல சங்கீதம் 33:1 வாசிங்க. நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், களி கூறுங்கள். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும், துதி செய்வதே செம்மையானவர்களுக்கு செம்மையானவர்களுக்கு தகும். எல்லாராலும் துதிக்க முடியாது. சீயோனிலே துதியானது அமைந்து காத்திருக்கிறது. கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஊழியர்கள் எல்லாம் எப்பவும் துதிக்கிறதுக்கு அப்படியே தான் இருப்பாங்க. நீங்கள் நம்ம ஜனங்கள்கிட்ட கேட்டு பாருங்கள். சில இடங்களுக்கு டூருக்கு போயிருப்போம். அதிகாலை ஆயிட்டுனா ப்ரைஸிங் கன்ஃபார்மாக நடக்கும். நைட் ஆயிட்டுனா போதும் ப்ரைஸிங், அந்த டூர் போகிற பஸ்ஸிலே கூட ப்ரைஸிங் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அல்லேலூயா. வந்த தெய்வ பிள்ளைகளுக்கு தெரியும் எந்த டைம், எந்த நைட் 9:30 மணி 10 மணிக்கு மேலே ஆயிட்டுனா பிரயாணத்திலே பாட்டு பாடி ப்ரைஸிங் பண்ண ஆரம்பிச்சிடும், லிஸ்ட் வாசிக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. ஆமாம், காலையில் அதிகாலை ஆயிட்டுனா 5 மணிக்குன்னா ரைட் ஓகே ப்ரைஸிங் பண்ணி ஜோம் பண்ணிட்டு தான் புறப்படுறது. இல்லை டைம், அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். துதி தான் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. அதனால தான் பாடுறோம், துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். எப்படி? துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுப்பா திரும்பி வருவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். ரொம்ப கவனமாக இருக்கணும். மன கஷ்டமே இருக்கக்கூடாது. இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. அதை எப்படி பாடலாம்? ஒரு வார்த்தை சொன்னா விட மாட்டேன் ஐயா. அப்படித்தானே இப்ப நம்ம நிலவரம்? அப்படித்தானே? ஒரு வார்த்தை சொல்லதுக்கு முந்தைய முகம் புஷ்ஷுன்னு மாறி, சிலரை 2 வார்த்தை சொல்லிட்டா அப்புறம் தோச்சு தொங்க போட்டே மாயிட்டான்.
பாட்டு மட்டும் என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்கு. என்னது? வீட்டுக்காரர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், என்ன அங்கே உடனே அங்கே டப்பா டான்ஸ் ஆடினே மாயிட்டான். பாத்திரம் ஏத்திரெல்லாம் அன்னைக்கு தான். எனக்கே உடம்புக்கு முடியலை, எதையாவது சொன்னீங்களா நான் படுத்துக்கிடுவேன், அதாவது உங்க பட்டி போட்டுருவேன், அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. இல்லைம்மா நான் சும்மா தான் இது செய்தேன், நான் சும்மா, நம்ம ஆம்பளைலாம் அதை பழகிட்டாங்க. இப்போ ஐயே நான் சும்மா விளையாட்டுக்கு தாம்மா சொன்னேன். இந்த விளையாட்டுக்கெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது, இந்த விளையாட்டு பேச்சு என்கிட்ட வைக்கக்கூடாது, வெளியே வச்சுக்கணும், வீட்டுக்கு வெளியே. உங்கள் நண்பர்கள் உங்கள் கூட சேர்ந்து ஆள்கள்கிட்ட பேசிக்கிடணும். அவர் நினச்சி பார்ப்பார், நம்ம கூட உள்ளவங்க வீடுகளெல்லாம் நம்ம எதை பேசினாலும் சந்தோஷமாக நினைக்கிறாங்க, எந்த மாயவத்தையும் இந்த வீட்டில் ஈடுபடலையே, சரிம்மா சரி சரி ரைட் ஓகே நான் நல்லா வரும். அல்லேலூயா. எப்போ எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் அள்ளி எல்லாம் சொல்லி முடியாத ஈவுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கீழே விழும்போதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எழுந்திருக்கும் போதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எழுந்திருக்கலாலும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே படுத்துக்கிட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம், ஜெபத்தோடி ஸ்தோத்திரத்தோடியே ஜீவன் போகணும். அல்லேலூயா. எப்பவும் நம்முடைய வாழ்க்கையில் துதி தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அல்லேலூயா. எந்த இடத்துக்குள்ளே சாத்தான் பிரவேசிக்க முடியும், ஒரிஜினல் துதிக்குள்ள மட்டும் சாத்தான் வரவே முடியாது. அல்லேலூயா. பவுலும் சீலாவும் பாடி துதித்தார்கள், சிறைச்சாலையின் கதவுகள் மட்டுமில்ல அத்திபாரங்களும் அசைந்தது. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, எரிகோ பட்டணத்தை அந்த கடைசி நேரம் 13வது நேரம் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி சத்தமா துதிச்சாங்க. வேதம் சொல்லுகிறது, எரிகோவுடைய பட்டணம் மதில் சுவர் அப்படியே விழுந்துச்சு. அல்லேலூயா. ஆமா, யோசபாத்து ஜனங்களும் தேவன் கர்த்தர் நல்லவர் என்று துதிக்க, அப்படி பாடி துதிக்க ஆரம்பித்த போதே சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. இன்றையில இருந்து துதிக்க ஆரம்பிங்க, துதிக்கணும். ஆமா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். என்ன கஷ்டப்பட்டு சிலுவே சொத்து நமக்கு வேண்டாரு, எனக்கு ஆண்டவர் எழுதுன எழுத்து இப்படி நடத்துகிற பாதை, ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம், எனக்கு அவர் மட்டும் தான் உண்டு, எனக்கு நான் என்ன செய்ய முடியும், சோத்திரம் சோத்திரம். நன்றியா துதிங்க. அல்லேலூயா. காடு மேடு பள்ளம் குகை, சங்கீதக்காரனாகிய தாவீதை பலவிதமான பாதையில் நடத்தினார். வெங்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி கர்த்தர் என் கைகளை யுத்தத்துக்கும் விரல்களை போருக்கும் படிப்பிக்கிறார். அல்லேலூயா. தேவன் என்னை பயிற்சி தருகிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் சகிப்பதற்கு தாங்குவதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தரும்படியாக, அப்படிப்பட்ட ஒரு பலத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் என்னை நடத்துகிறார். அல்லேலூயா. ஆமா, நல்லா துதிக்க பழகுங்க, எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ண பழகுங்க, முறுமுறுக்காதுங்க, முறையிடாதுங்க. இந்த கடைசி நாட்களில் கடைசி காலங்களில் யார் மேலே கசந்து கொள்ளாங்க, புருஷன் மனைவி மேலே, மனைவி புருஷன் மேலே கசந்து கொள்ளுகிற அனுபவம் இல்லாமல் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தர் நன்மை தான் செய்வார் என்கிற இருதயத்தோடு தேவனை துதியுங்க. அல்லேலூயா. இருக்கிற நிலவரத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமா, அப்போ நம்முடைய வாழ்க்கையில துதியில கர்த்தர் வாசம் பண்ணுங்க. 2 3 சரியா? கர்த்தர் எங்க வாசம் பண்ணுவார் அப்படின்னா, 3வது வேதத்தில் வாசிக்கும் போது 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் என்ன சொல்லலாம், இது யாத்திராகமம் 25:8 வாசித்தால் வாசிங்க. அப்படியே கேருபீன்கள் மத்தியிலே வாசமாயிருக்கிற கேருபீன்கள் மத்தியிலே, மத்தேயு சுவிசேஷம் 18:19, மத்தேயு சுவிசேஷம் 18:19 வாசியா. மத்தேயு சுவிசேஷம் 18:19. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமா, 2 பேர் பூமியில ஒருமனப்பட்டு அங்க இருப்பார். அல்லேலூயா. ஆமா, அப்ப என்ன, கேருபீன்கள் மத்தியில் ஐக்கியம். தேவன் நம்முடைய மத்தியில வாழ்வதற்கு நமக்கு தேவை ஐக்கியம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமும் ஏற்றதுமாயிருக்கு. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட நல்ல தைலத்துக்கு ஒப்பனையா இருக்கு. இதுவரைக்கும் என்னுடைய ஊழிய பாதையில் நாகர்கோயில் ஊழியம் ஆரம்பித்து 26 வருஷம் முடிஞ்சு 27வது வருஷம் ஆரம்பிக்க போகிறோம்.
இதுவரைக்கும் நம்ம சகோதரர்கள் கொஞ்சம் குறைவு தான். ஆனாலும் ஒரு சகோதரர் மேலே குறை சொல்கிறது ரொம்ப பெருசாக நான் கேட்டது மாதிரி இல்லை. ஆனால் இந்த 26 வருஷத்துலையும் ஒரு மாதத்துக்கு ஒரு சகோதரியை குறை சொல்கிறத நான் கேட்கக்கூடிய இடத்துல இருந்திருக்கு. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமும் ஏற்றதுமாயிருக்காது ஆரோனுடைய சிரசின் மேல். அந்த இடத்துல சகோதரிமார்களுக்கு மேலே போடல பார்த்தீங்களா? இதோ சகோதரிமார்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. 2 மண்டே ஒன்றாக்கினால் 2 கொண்டே ஒன்றாக்கப்படக்கூடிய பாடு. நான் நினைக்கிறேன் 66 புஸ்தகம் மாத்திரம் ஆண்டவர் கூட ஜீவனை கொடுத்து இந்த 2 கொண்டைகளை ஒன்றாக்கிறதுக்கு தான் நினைக்கிறேன். என்ன பிடிக்க வேண்டியது இருக்குப்பா அந்த கொண்டைக்காரங்களை. தெய்வமே, கொண்டை இல்லை வேற சிலருக்கெல்லாம் செம்மறியாட்டு வால் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த கொண்டைக்கார சகோதரிமார்களை ஒன்றாக்குறதுக்கு படாத பாடுபட வேண்டியதுக்கு. அப்பா, ஐக்கியம் எவ்வளவு நமக்குள்ள ஐக்கியம் இருக்குதோ அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு மன ஐக்கியம் நமக்குள்ள தேவை. அல்லேலூயா. ஒரே மனமும் ஒரே இருதயத்தாரா இருந்தார்கள். அல்லேலூயா. ஆமா, ஒரு ஆள் கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி இருந்தா போதும், உடனே நம்ம ஆட்களுக்கு புசு புசுன்னு வந்துடும். சில சபைகளெல்லாம் அப்படி கூறு போட்டு வச்சிருப்பாங்க சகோதரிமார். நீங்க பெண்களா வாழ்றீங்கிறதுக்கு அடையாளம் கண்டிப்பா குறை சொல்ற குணம் உங்ககிட்ட இருக்கணும். அல்லேலூயா. எவ்வளவு தின்னாலும், எவ்வளவு உங்களுக்கு அன்பு பாராட்டினாலும், எவ்வளவுதான் இது செய்தாலும் உங்க பக்கத்துல இருந்து குறை சொல்லக்கூடிய குணம் புறப்பட்டாதான் நீங்க சகோதரிமார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு நான் சொன்னது? எப்படியாவது ஒரு குற்றம் எங்களை சொல்லாம உங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியாது. அது உங்க பக்கத்தில் இருக்கிற என்னை பற்றிய உங்களுடைய நல்ல கூற்று. ரைட். இப்போ 3வது ஐக்கியம், கேருபீன்கள். யாத்திராகமம் 25:8 வாசிக்கும் போது, நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படிக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அப்ப ஐக்கியத்தின் அனுபவத்திலே காணப்பட வேண்டிய ஒன்றுதான் அது. எங்கே ஐக்கியம் இருக்கிறதோ அங்கே தேவன் வாசம் பண்ணுகிறார். இந்த பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவத்தில் தான் கேருபீன்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாவத்துக்கு ஏதுவான ஐக்கியம் அல்ல, பரிசுத்தத்துக்கு ஏதுவான ஐக்கியம், தேவன் வாசம் பண்ணுவதற்கேற்ற ஐக்கியம். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல நிறைய ஐக்கியம் வச்சிருக்கிறாங்க, நம்ம அதெல்லாம் இப்ப பேசி சமயத்தை எடுக்கலாம். அப்ப 3வது, கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு அல்லது தேவன் எங்கே வாசம் பண்ணுவார் என்று சொன்னால் ஐக்கியம் இருக்கிற இடத்துல வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. பகை, கசப்பு, வைராக்கியம், ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்ற அனுபவம், பழி வாங்குற எண்ணங்கள், குற்றம் சாட்டுகிற அனுபவங்கள் இல்லாம இருக்குமானால் ஐக்கியமா இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. சரி, அதனால தான் சொல்லியிருக்கு, ஒளியிலே வாசமாயிருக்கிறவன் சகோதரனிடத்தில் எப்படி இருக்க மாட்டான்? பகையா இருக்க மாட்டான். சகோதரனிடத்தில் பகையா இருக்கிறவன் ஒளியிலே நடக்கவும் மாட்டான். 3வது. 4வது, கர்த்தர் எங்கே வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னால் ஏசாயாவுடைய புத்தகம் 57:15 வாசித்தார். ஏசாயா 57:15 வாசிங்க. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்கிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அப்ப நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே யாருடைய இருதயம் எல்லாம் நொறுங்குண்ட இருதயமாக. சங்கீதம் 51 வார்த்தை பார்த்தீங்கன்னா கடைசி வசனத்தில் வரும்போது சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய பாவ வாழ்க்கை நிமித்தம் அங்க தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொல்வார். கர்த்தாவே, நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். வாசிங்க 17வது வசனத்தை. தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நொறுங்குண்டது நறுங்குண்ட. அப்ப தன்னுடைய வாழ்க்கையின் குறைவுகள், குற்றங்கள், பலகீனங்கள், தோல்விகள், தன்னுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாய் போராடுகிற பாவத்தின் வல்லமைகளின் அனுபவங்கள், தன்னுடைய வாழ்க்கையில வருகிற தவறுகளுக்காக ஒரு நொறுங்குண்ட அனுபவத்தோடு யாரெல்லாம் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு, ஆண்டவரே வாழ்க்கை இப்படி இருக்குதே, வாழ்க்கையில இப்படி குறைவு இருக்குதே, விலகின இருக்குதேன்னு சொல்லி புலம்புறாங்களோ அங்கே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. 2, ஜனங்களால் நெருக்கப்படும் போது, நம்முடைய வாழ்க்கையில புறக்கணிக்கப்படும் போது, உதாசீனப்படுத்தப்படும் போது, நியாயம் கிடைக்காத அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கையின் சிலுவையின் அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வேதனையாய் மாறும்போது
தேவனோ அவரை நொறுக்க சித்தமாகி என்று சொன்னது போல பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், பலவிதமான பிரயாசங்கள் வரும்போது, நம்மோடு இருக்கிற ஜனங்கள் சத்துருக்களைப் போல செயல்படும் போது, நாம் நறுங்குண்டதுமான அனுபவத்திலே மாற்றப்படும் போது கர்த்தர் அங்கே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, பலவிதமான நிந்தைகள் வரும்போது, அவமானங்கள் வரும்போது, அவதூறாய் நம்மை குறித்து மற்றவங்கள் பேசும்போது, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயம் நொறுங்குண்ட இருதயமாய் அந்த அன்னாளின் இருதயத்தை போல அந்த ஒரு மாதிரி நம்முடைய இருதயம் அந்த உருகி அவள் தண்ணீரை போல தன்னை ஊற்றினால், தன்னுடைய இருதயத்தை என்ன செய்தால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றினாள் என்கிற இதயத்தில் நம்முடைய இருதயம் அந்த என்ன சொல்லலாம், திடத்த அந்த தைரியத்தை இழந்து வேதனையினால துடிக்கிற அனுபவத்தில் நம்முடைய இருதயம் நொறுங்குண்ட இருதயமாய் மாறும்போது கர்த்தர் அங்கே வாசம் பண்ணுகிறார். எதுக்கு? என் ஜனத்தின் அடிக்காயத்தை நான் கட்டுகிற நாளிலே சூரியனுடைய பிரகாசம் ஏழந்தனையான பகலாய் மாறும். அல்லேலூயா. எப்பெல்லாம் நீங்க நொறுங்குண்ட பாதையில போறீங்களோ, நொறுக்கப்படுகிற பாதையில போறீங்களோ, வேதனைக்குரிய பாதையில போறீங்களோ, கண்ணீரின் பாதையில போறீங்களோ, துன்பத்தின் பாதையில போறீங்களோ, அப்பெல்லாம் நினைச்சு கொள்ளுங்க, எல்லாரும் என்ன புறக்கணிச்சாலும், எல்லாருக்கும் நான் ஆகாதவனி ஆனாலும் ஆண்டவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியார். இன்றைக்கும் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற என் அருமை தெய்வ ஜனமே, ஒருவேளை இந்த காலை ஆராதனை நேரத்தில் கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க என் அருமை தெய்வ ஜனமே, என் அருமை சகோதரனே, சகோதரி, உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ உன் சொந்த குடும்பத்திலே ஒருவேளை நறுங்குண்ட அனுபவத்திலே நறுங்குண்டதுமான அனுபவத்திலே உன் வாழ்க்கை இருக்குமானால், உன் இருதயம் காணப்படுமானால், இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட தராதரத்திலே சில காலங்களாகவே, சில மாதங்களாகவே, சில வருடங்களாகவே ஒருவேளை நான் தனிமைப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கேன், எனக்கென்று யாருமே இல்லை, என்ன புரிந்து கொள்ள யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் நியாயம் பேச எனக்கென்று யாருமே இல்லை, என் வாழ்க்கை நறுங்குண்ட வாழ்க்கையாக, ஒடுக்கப்பட்ட வாழ்க்கையாக, புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையாக, யாரும் இல்லாத நிலவரத்தில் வேதனையோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, ஒரு புலம்பலின் அனுபவத்தோடு என் வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால், இந்த காலை ஆராதனையிலே ஒன்றை ஒத்துக்கொள்வாயாக. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுடையதான உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுவார், உன்னை இந்த நொறுங்குண்ட அனுபவத்திலே, வேதனையின் அனுபவத்திலே நான் உனக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன், உன் காயத்தை கட்டும்படியாக. அல்லேலூயா. என் ஜனத்தின் அடி காயத்தை நான் கட்டுகிற நாளிலே சூரியனுடைய பிரகாசம் ஏழந்தனையான பகலை போல இருக்கும், சந்திரனுடைய பிரகாசம் சூரியனை போல இருக்கும். இன்றைக்கெல்லாம் பொருள் இருக்கு, இவ்வுலகில்லை, அருள் இருக்கு, அவ்வுலகில்லை. பணம், பொருள், அழகு, படிப்பு, அந்தஸ்தின் அடிப்படையில் தான் இந்த உலகம் மதிக்குதுங்க. அதனால தானே நம்ம ஆட்களும் கூட கவரிங் போடுறதுக்கு கட்டாயப்படுத்தப்படுகிறோம். என்ன, ஏதாவது ஒரு செயின் போட்டு ஏதாவது இருக்கிறது போல காட்டினா தானே உலகம் மதிக்குங்கிறதுனால டை அடிக்க வேண்டியது இருக்கு. என்ன, இல்லைன்னா அடிப்போமா? ஒரிஜினல் வெள்ளை முடிக்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய உலகமாக இருக்குமானா? ஒன்றுமே இல்லாட்டாலும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவங்கள மரியாதையா உட்கார வச்சு கனம் பண்ணக்கூடிய இடம் இருக்குமானா? நம்ம ஏன் இதை செய்ய போகிறோம்? அல்லேலூயா. இன்னைக்கு அது இல்லைங்க. ஏன்னா இந்த உலகம் எல்லாம் அப்படிப்பட்ட தராதரத்துக்கு தான் மதிப்பு கொடுக்குது. நான் அதனால நம்ம ஜனங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன், இப்போ வாலிய பிள்ளைகளுக்கெல்லாம், எவனாவது நகை நட்டு கேட்டு வரதட்சணை கேட்டால் சொல்லுங்கள், நகையை கலத்திடுவேன், நகை எனக்கு வேண்டாம், நகை இல்லாமல் தான் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி 8 கால் பாய்ச்சலில் ரிவல்ஸ் கியர் போட்டு ஓடுவான் பாருங்கள். உங்களுக்கு யாருக்காய் மாப்பிள்ளைகள் புருஷமாக நிச்சயிக்கப்பட்டிருந்தார்களானா 10 பவுன் போடு, 20 பவுன் போடுன்னு சொன்னால் நீங்கள் வசமாக சொல்லுங்கள், நான் எனக்குள்ள ஆண்டவர் உணர்த்துகிறார், ஆகையினால நான் நகையை கலத்த போகிறேன், அதனால் நான் நகையை கலத்தினா நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணுவீங்களான்னு கேட்டு பாருங்கள். அது வரைக்கும் உங்களை பார்த்து நீதான் என் தேவதை, நீதான் என் அன்பு, உன்னை கல்யாணம் பண்ணாவிட்டால் நான் சன்னியாசியாக கூட ஜெபாபுரர் சங்கத்தில் சேர்ந்து விடுவேன் என்று சொல்லுகிறவன்லாம் கூட அதுக்கு பிற்பாடு நான் நகை போட மாட்டேன், இனி நான் நகையை கலத்த போகிறேன், பெந்தகோஸ்தே காரங்களின் அனுபவத்தில் வந்துடுவேன், ஆனால் உங்களை நான் கல்யாணம் பண்ண ஆசையாக இருக்கிறேன், நீங்கள் வேணா கூட போட்டுடுங்க, ஆனால் நான் இனி போட மாட்டேன்னு சொல்லி பாருங்க. அவன் போடுவான் பாருங்க, ரிவர்ஸ்
ரிவர்ஸ் கியரில் ஒரு 8 கியரு டாப் டூப் டூப்புன்னு போட்டு போவான். நீங்கள் அடுக்க பிற்பாடு ஃபோன் லைனில் ஃபோன் எடுத்தீங்கன்னா அவன் ஃபோன் லைன் அட்டன் பண்ண மாட்டான். வேணா வீட்டில் போய் தற்பரிசோதனை பண்ணி பாருங்கள். இதுதான் இந்த உலகம். அல்லேலூயா. அதிலிருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறவன் உங்களை அல்ல, உங்களுடைய நகையை விரும்புகிறான். புரியுதா? பிரசங்கம் புரியுதா? அல்லேலூயா. ஒரிஜினல் அன்புங்கிறது அப்படி இல்லைங்க. அதுக்கு இருக்கு விளக்கம். நம்ம எங்கெல்லாம் நொறுக்கப்படுகிறோம், எங்கெல்லாம் நொறுங்குண்டதுமான இடத்துக்கு வரோன்னா இல்லாமையின் அனுபவங்கள் சில நேரங்களில் நம்மளை இப்படி கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறது. அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு ஊழியக்காரங்க கூட வேஷமாலாம் கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. ஓ வேண்டாம், கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற இடம். அல்லேலூயா. எப்பெல்லாம் அந்த உலகம் நம்மளை புறக்கணிக்கிறதோ, எப்பெல்லாம் இந்த உலக மனிதர்கள் நம்மளை அப்பமா நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் நினைச்சிடுங்க, கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். என் லைஃப்பில் நான் நிறைய நாள் என் வாழ்க்கையில் நான் கேட்டிருக்க நல்ல சத்தம், என் வாழ்க்கையில் எனக்கு யாருமே இல்லைன்னு நான் நினைக்கிற சந்தர்ப்பத்திலலாம் நீ எனக்கு சொந்தம், நீ எனக்கு தேவைங்கிற ஒரு சத்தத்தை நான் நிறைய முறை கேட்டிருக்கேன். அப்போல்லாம் நான் என் வாழ்க்கையில் எனக்குன்னு யாரும் இல்லை, நானே எனக்கு சரியில்லாதவனாக இருக்கிறேன்னு நான் என்னை எப்பெல்லாம் நினச்சனோ, அல்லது எப்பெல்லாம் என் இருதயம் உடைக்கப்பட்டுச்சோ, இப்பெல்லாம் நான் ஒரு தனிமை, இப்பெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு நான் நினைக்கக்கூடிய இடம் தான், அப்பெல்லாம் நான் கேட்டிருக்க ஒரே ஒரு சத்தம், நீ எனக்கு சொந்தம், நீ என்னுடைய சொத்து, நீ என்னுடைய சம்பத்து, நீ எனக்கு தேவைன்னு சொல்லக்கூடிய ஒரு சத்தத்தை கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை ஆராதனையிலே அதே அனுபவத்தில் ஒருவேளை நீங்கள் யாராவது போய்கிட்டு இருப்பீங்களாண்ணா, பணம் பொருள் சொத்தின் அடிப்படையில் புறக்கணிக்கப்படுகிறீர்களா, படிப்பில்லை, அழகில்லை, அந்தஸ்தில்லை, பேச தெரியாது, இவங்க பேசுனா சரியாக பேச மாட்டாங்க, பேச ஆரம்பித்தா வாயை நிறுத்த முடியாது, ஐயோ இவங்க தொணானி பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு எல்லாம் சொல்லி உங்களை பார்த்து எள்ளி நகையாடி எப்போ உங்கள் பேச்சை நிறுத்துறதுக்கு பதிலாக எழும்பி போகலான்னு ஒரு கூட்டம் இருக்குதோ அவங்கள கண்டு கவலைப்படாங்க. உங்களுடைய இருதயம் நொறுக்கப்படும் போது, நறுங்குண்டதான அனுபவம் மாறும் போது உங்க வாழ்க்கையில நினைச்சு கொள்ளுங்க, என் தேவனாகிய கர்த்தர் நறுங்குண்டதுமான இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. 4:5 எங்கே நம்முடைய தேவன் வாசம் பண்ணுகிறார் அப்படின்னா அழகான ஒரு வார்த்தை இருக்கு. வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 68:16 வாசித்துட்டு ஒரு வசனத்தை ஜோடிச்சு கொண்டு போகிறோம். 2 கொரிந்தியர் 6:14 சங்கீதம் 68:16, 2 கொரிந்தியர் 6:14 வாசியா. உயர்ந்த சிகரங்களுள்ள பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார். இந்த பர்வதத்திலே தேவன் வாசமாயிருக்க விரும்பினார். ஆம், கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார். இதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார். இந்த வேத பகுதியை 2 கொரிந்தியர் 6:14 வசனம் வரைக்கும் கொண்டு போய் ஜோடிக்கிறோம். வாசிய 16வது வசனத்தை வாசித்துட்டு 14-15 வாசிய. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் எய்து நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி. அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்குள்ள வாசம் பண்றதுக்கு 5வது தகுதி உயர்ந்த சிகரத்தின் அனுபவம். என்ன உயர்ந்த சிகரத்தின் அனுபவம்? 14-15 வாசிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்கள். உபதேசத்துல மாறுபட்டவன்ட்ட கூட கல்யாணம் பண்ண கூடாது, மாறுபட்டவளை கூட கல்யாணம் பண்ண கூடாது. அந்நிய நிகத்திலே அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதிருப்பாயாக. விசுவாசி அவிசுவாசி கல்யாணம் பண்ணாது. அல்லேலூயா. இப்ப தெய்வீக சத்தியத்தில் இருக்கிற ஒரு சகோதரி தெய்வீக சத்தியம் இல்லாத ஒரு சகோதரனை கல்யாணம் பண்ணா கண்டிப்பா அவுட், கண்டிப்பா அவுட். அதே போல தெய்வீக சத்தியத்தின் அனுபவத்தில் இருக்கிறவன் தெய்வீக சத்தியத்தின் அனுபவம் இல்லாத ஒருத்தியை கல்யாணம் பண்ணா அவுட். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும். இதெல்லாம் இப்படி வாழ்ந்தா என்ன இருக்கு, இப்படி எல்லாம் உடுத்தா என்ன இருக்கு, இதெல்லாம் என்ன தப்பு, எப்படி உடுக்கலாம்? நீதிக்கு அநீதிக்கு சம்பந்தம் ஏது? அதுல என்ன இருக்கு? பொம்பளை பிள்ளைகள் எப்படி உடுத்தா என்ன இருக்கு? பாசஸ் பிள்ளைகள், பாசஸ் பேர பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகளா இருக்கு, கிராப் வெட்டிட்டு தெரியுது. பாசஸ் மனைவி மாறு என்ன நீ ட்ரெஸ் உடுக்கிறாங்க? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அல்லேலூயா. ஒளியின் பிள்ளைகள் நம்ம. அல்லேலூயா.
வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. எல்லா வஸ்திரமும் நமக்குரியதில்லை, எல்லா காரியமும் நமக்குரியதில்லை. நமக்கு வேறுபாட்டின் ஜீவியம் தேவை. எப்பெல்லாம் கர்த்தருக்காக வேறுபடுகிறோமோ அப்ப கர்த்தர் நம்முடைய மத்தியில் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க, 15வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. அவிசுவாசியோடு விசுவாசிக்கு பங்கேது. நல்ல பையன், நல்ல பிள்ளை, காலேஜில் நல்ல பையன், நல்ல பிள்ளை, தேவன் மேல விசுவாச நம்பிக்கை இல்லைன்னா போயிடாது. கர்த்தர் வாசம் பண்ண மாட்டார். அல்லேலூயா. எந்த அளவுக்கு வேறுபாட்டின் ஜீவியம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் வாசம் பண்ணுவார். இதெல்லாம் லைஃப்பில் நீங்கள் நினைக்கிறேமா இல்லைங்க? அதான் சொன்னேன், தேவனால் முடியாது. நீங்கள் இஷ்டத்துக்கு வாழலாம், இஷ்டத்துக்கு கொடுக்கலாம், இஷ்டத்துக்கு போடலாம், போட்டுக்கலாம். சமயம் வரும்போது கர்த்தருடைய உதவி இருக்காது. அல்லேலூயா. ஆமாம், எவ்வளோதான் சத்தியத்தை கேட்டாலும் சில காரியத்தை விட்டு விலகிறதுக்கு விருப்பம் இருக்காது, விடுகிறதுக்கு விருப்பம் இருக்காது. அப்பா, நம்ம ஆட்கள் சிலரெல்லாம் வச்சிருக்கிற குடுமி வேலையெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்பா, இந்த மாதிரிலாம் வேலைகளெல்லாம் காட்டாங்க. முடிஞ்ச அளவு வேறுபாட்டின் ஜீவியத்தை செய்யுங்க, கர்த்தர் வாசம் பண்ணுவார். உங்களுடைய குடும்பம் ஒரு வேறுபாட்டின் குடும்பமாக இருக்கட்டும், சபை வேறுபாட்டின் குடும்பமாக இருக்கட்டும். அல்லேலூயா. ஆமாம், தனிப்பட்ட வாழ்க்கையில் வேறுபட்டு வாழுங்க. எல்லாரோடும் எல்லா விதத்திலும் நாம் சம்பந்தம் கலக்க முடியாது. அல்லேலூயா. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? அவிசுவாசிகளோடு விசுவாசிகளுக்கு பங்கேது? இணைக்கப்படாதிருப்பீர்களாக, பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்லுவோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டுக்கிட்டு எங்கேயும் போகக்கூடாது. அவிசுவாசி ஒரு குடும்பத்தில் ஒரு கல்யாணம் வச்சுருப்பாங்க, ஒரு பிறந்த நாள் வச்சுருப்பாங்க, ஒரு சடங்கு வீடு வச்சுருப்பாங்க, புனித நீராட்டு விழா வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து தான் தண்ணி ஊற்றணும்பாங்க. நீங்கள் எங்கேருந்தே ஒரு பாட்டில் தண்ணியை நான் அனுப்பி விட்டுருக்கேன், நீங்கள் தலையில் ஊற்றிருங்கன்னு அனுப்பி வச்சுருங்க. நீங்கள் ஆராதனையில் இருங்க. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் தான் முக்கியம்னு சொன்னால் நாளை மாற்றி வைக்க சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நாங்கள் வரக்கூடிய அன்னைக்கு தானே நீங்கள் திருமண நாள் நியமிக்கிறீங்க. நாங்கள் வர முடியாத அன்னைக்கு திருமண நாள் வச்சா நாங்கள் வரமாட்டோமே. உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா உங்க நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் முக்கியத்துவம். அல்லேலூயா. ஆமா, நீங்க தெய்வ பிள்ளைகள், நீங்க வந்து ஜெபம் பண்ண ஆசீர்வாதம்னா ஞாயிற்றுக்கிழமை வைக்க கூடாதுன்னு சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறதுக்குன்னு சிலது இருக்கு. ஒரு பிள்ளை பிரதிஷ்டை இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கு, முடிஞ்சா சபையில சாப்பாடு கொடுக்குறாங்க, ஓகே. அல்லேலூயா. அது வேற. அல்லேலூயா. எங்கேயோ இருக்கிறாங்க, கல்யாணம் வைக்கிறாங்க, நீங்கள் ஆராதனைக்கு வர முடியாது, அங்கே தான் ஆராதனைக்கு அங்கே தான் போக முடியும், போகாதுங்க. நின்று காட்டுங்க வேறுபாடு. அங்கே கர்த்தர் வாசம் பண்ணுவார். எப்பெல்லாம் நீங்கள் கர்த்தருக்காக வேறுபடுகிறீர்களோ, கர்த்தர் ஒரு வசனம் இருக்குது, சொல்லிட்டு போகிறேன், பிரசங்கம் தலைப்பு எழுதி வச்சிடுங்க. தேவனுக்கு துணையாய் நிற்கிற ஒரு கூட்டம் தேவை. கர்த்தர் நமக்கு துணையா நிற்கிறது இல்லை, கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறது இல்லை, தேவனுக்கு துணையா நிற்கிற ஒரு கூட்டம் தேவை. தேவனின் துணை அப்படின்னு ஒரு பிரசங்கம் இருக்கு. அதை நம்ம இந்த வசனம் எடுக்கும்போது, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் யார்? கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன், கர்த்தருக்கு துணை நிற்கிறவன் யார் அப்படின்னு ஒரு தலைப்பு அப்படி மாத்தினா தானே நல்லா இருக்கு. என்ன? கர்த்தருடைய பட்சம் இல்ல, கர்த்தருக்கு துணையா போறவன் யாரு? கர்த்தருக்கு. அவர் சொல்றாருல, தாவீதை பார்த்து, அவன் என் யுத்தங்களை நடப்பிக்கிறவன். லேவியின் கூட்ட பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, கர்த்தருடைய பட்சத்தில் நின்னாங்க. அல்லேலூயா. அந்த மார்க்கத்து கால் வச்ச பிற்பாடு வேறுபட்டு நில்லு. எல்லாரோடு நம்ம உடன்பட முடியாது. அல்லேலூயா. ஆமா, எல்லாரும் இப்படி ட்ரெஸ் உடுக்கிறாங்க, அப்படி ட்ரெஸ் உடுக்கிறாங்க, நம்மளாலலாம் முடியாது. அல்லேலூயா. வேறுபாடு வேண்டாங்கிறதுக்கு தானே என்ன அழைச்சாரு, சம்பாதிக்கிறதுக்காக இந்த ஊழியத்துக்கு அழைக்கலே. 23 வயசுல கர்த்தருடைய ஊழியத்துக்கு நீ புறப்பட்ட போது ஒன்று வேண்டான்னு சொன்னு தானே அழைத்தார். அல்லேலூயா. இனி போய் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கிறதா? இல்ல. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? விசுவாசிக்கும் பங்கேது? அல்லேலூயா. நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணி உங்கள் மத்தியிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு வேறுபட்டு எல்லா இடத்துக்கும் போட. நான் நம்ம ஜனங்களுக்கு சொல்லுவேன், அடக்க வீட்டுக்கு போகும்போது இந்த இது செத்த வீட்டுக்கு போகும்போதே கவனமாக போங்க, வந்துருங்க. சிலர் அங்கே போய் உட்காந்து பழக்கம் பேசுது, உங்கள் வீட்டுக்கு வந்தோடனே பிரச்சனை 7:30 வந்துடும். நான் சொல்லுவேன், இப்போ இந்த நாட்களில் இந்த மேய்ச்சலுக்கு அவுத்துட்டு மேய்ஞ்ச மாடு ஆடும், வீட்டுக்குள்ளே கெட்டி போட்டு வளர்த்த ஆடு மாடும் பிரச்சனை. இந்த மேய்ச்சல்லே சிலர் இருக்கும், தீனாள மாதிரி அப்படியே சுற்றிக்கிட்டு தெரியும். கொடை இருந்தால் கொடையை பிடிச்சிக்கிடும், பை இருந்தால் பையை பிடிச்சிக்கிடும். இதை வீட்டில் கெட்டி போட்டாலும் கிடக்காது. கெட்டு போட்டால்
இந்த மேய்ச்சலில் இருக்க மாடு ஆடை கட்டி போட்டு இற கொடுத்தா மெலிஞ்சு போகும், செத்தும் போகும். வீட்டுக்குள்ளே சில மாடுகள் இருக்கும், ஜெர்சி மாடு. இதை அவுத்து வீட்டுக்கு வெளியே விட்டா தப்பளம் ஆயிப்போம். ஏன்னா அது உள்ளே கட்டுக்குள்ள கிடந்தது. அது மாடு தப்பள மாடாக இருக்கும், ஆண் அடித்தாலும் ஒதுங்காது. அங்கே வீட்டுக்குள்ளே அதுக்கு ஆண் அடித்து பழகிருக்கா இல்லை? இந்த மாடு ஆடும், வீட்டுக்குள்ளே நிற்க சுற்றி பழகின மாடும் ஆடும். வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்துக்கணும். அல்லேலூயா. கவனமாக இருக்கணும். எங்கே கால் கட்டு போடணுமோ அங்கே கால் கட்டு போட்டுறணும், அங்கே ஆயிட்டு போட்டுறணும். வேறுபாடு. அல்லேலூயா. கோணல் மாறுபாடு உள்ள சந்ததியின் மத்தியிலே பிரிந்து உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்போ கர்த்தர் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. பேசிக்கிட்டு இருக்கும்போதே ரெட் சிக்னல் விழுந்துட்டுனா நிறுத்திடணும். பேசிகிட்டு இருக்கும்போதே எல்லோ சிக்னல் விழுந்தால் ரெடி ஆயிடணும் போகிறதுக்கு. அல்லேலூயா. ஒரு கல்யாண வீட்டில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே அங்கே வரக்கூடாதவங்க வந்து பிரச்சனை 7:30க்கு வந்துடும், பேச்சு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னோடனே எல்லோ சிக்னல் வந்துட்டா இதாகும். இந்த எல்லோ சிக்னல் திடீர்னு எண்ணமாய்ப்பட்டவங்கள்ட்ட இந்த செல்ஃபோன்லேருந்து வரும் எல்லோ சிக்னல். அதான் இவர் நம்ம எலிசாவுக்கு அந்த சிக்னல் வந்து இவனுக்கு அடிச்சுது. யாருக்கு? கேயாசிக்கு. அந்த சிக்னலை மீறி தான் அவன் பின்னுக்கு ஓடினான். நாகமானு பின்னால் டங்கு 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 டங்குன்னு வாங்கிட்டு போனான். வேறுபாடு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சிக்னல் லைட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும். க்ரீன் லைட்டு எரியும் வரைக்கும் ஓகே ஓகே ஓகேங்கலாம். க்ரீன் அணைஞ்சி ரெட் ஆனோடனே புறப்பட்டணும், நின்றணும். எல்லாம் ஆயிட்டுனா புறப்பட்டணும். நான் சொன்ன அர்த்தம் புரியுதா? வேறுபாட்டின் ஜீவியத்தின் அனுபவம். ஆமாம், ரைட்டா, ஓகே, போதும், நல்லா இழுத்தாச்சு. இப்போ 6 வாசிக்கும் போது 2 நாளாகும் 6:1 வாசித்தா. 2 நாளாகும் 6:1 வாசிங்க. 2 நாளாகும் 6:1 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது சாலமோன் காரிருளிலே வாசம் பண்ணுவேன் என்று. காரிருளிலே வாசம் பண்ணுவார். எங்க வாசம் பண்ணுவாரா? எப்பெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருளின் அனுபவம். யோசேப்பு தான் இதுக்கு முக்கியமான விஷயம். 13 வருஷம் ஒரு இருளின் பாதை. 17 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் ஒரு இருளின் பாதை. பிராண இரும்புக்குள்ளே அடைக்கப்பட்டான். இருளின் பாதை. அவங்க அப்பா செத்து போனா நீ ஒரு ஃபோட்டோ வச்சு நம்ம ஊர் கணக்கில் சொன்னா, யோசேப்பை பார்த்து பார்த்து செத்து போயிட்டியே, வாலி வயசில் செத்து போயிட்டியே, இந்த மிருகம் தின்னுச்சோ நீ அழுதுகிட்டு இருக்கிறார். அவன் ஜெயிலுக்குள்ள 13 வருஷம். ஆனால் அவன் வேதம் சொல்லுது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எப்பெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இருளின் அனுபவத்தில் நீங்கள் கடந்து போகிறீங்களோ, எந்த பக்கம் திரும்பினாலும் இருளாக இருக்குது, எங்கும் வெளிச்சம் இல்லை. வியாதி ஒரு இருளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 23:4 வாசித்தா, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. சம்டைம்ஸ் நீங்கள் கடந்து போகிற பாதைகள் இருளாக இருக்கும். எங்கும் மரண ஓலம் போல, மரண அமைதி போல உள்ள ஒரு சத்தம் இல்லாத ஒரு நிலவரம் இருக்கும். இது சில நேரங்களில் ஊழியக்காரங்க நான் என் லைஃப்பில் பார்த்துருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட பார்த்து கேட்டிருக்கேன், ஆண்டவரே இந்த நேரங்களில் உங்களுக்கு சத்தமே இல்லாமல் இருந்திருக்கேன்னு சொல்லி. ஆனால் சில நாட்கள் அல்லது சில நாட்கள் கூட இல்லை, சில மணி நேரத்துக்குள்ளே அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கிடைக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு மயான அமைதி ஒரு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு இருளின் அனுபவம் இருக்கும், ஒரு அந்தகாரத்தின் அனுபவம் இருக்கும். அப்பெல்லாம் நினைச்சுக்கிடுங்க, இந்த வசனத்தை நினைச்சுக்கிடுங்க, காரிருளில் கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எப்பெல்லாம் நம்ம இருளின் பாதையில் போகிறோமோ அப்பெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. அந்த சம்பவத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தணும். ஒரு தேசத்தில் ஒரு பையன் நல்ல தைரியசாலி, அவன் திருமணம் பண்ணணும், அவன் எல்லாவற்றுக்கும் ஆயத்தமாக இருக்கிறான்னு சொன்னால், அவனை அந்த தேசத்தில் அந்த கிராமத்தில் இருந்து ஒரு பெரிய காட்டில் கொண்டு போய் மாலை நேரத்தில் கொண்டு விட்டுருவாங்களாம். இந்த கதை எப்படின்னு தெரியல, நான் உங்களுக்கு கொஞ்சம் ஜோடிச்சே உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். அவனை கொண்டு விட்டுருவாங்களாம். விட்டு அவன் காலையில் வரைக்கும், அந்த சூரியன் உதயமாகும் வரைக்கும் அந்த காட்டில் தைரியமாக வாழ்ந்தா அவனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்க, அதில் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலம் இருக்குன்னு வச்சுக்கொள்ளு. அப்படி ஒரு நாள் மாலையில் ஒரு தகப்பனார் அவனை தைரியசாலி என்பதை நிரூபிக்கிறதுக்காக அவன் அந்த காட்டுக்கு அழைத்துட்டு போனார். அழைத்துட்டு போகிற நேரம் மாலை மயங்குகிற அந்த சூரிய அஸ்தமானமாகிற நேரம் அவனை கூட்டு போனார். போகும்போதே அந்த காட்டுக்குள்ளே நடந்து போகும்போது பலவிதமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்கிறது. ஏதோ ஒரு பக்கத்தில் நரி ஊழ விடுகிறது போல ஒரு சத்தம், பலவிதமான சத்தங்களின் அனுபவத்தை அவன் கேட்க ஆரம்பிக்கிறான். அவனை கொண்டு காட்டில் ஒரு குறிக்கப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு ஒரு மரத்து பக்கத்தில் விட்டார். விடும்போதே
அது என்ன இருட்ட ஆரம்பிச்சிட்டு, மகனே நீ இங்கே இருந்துக்கன்னு சொல்லிட்டு, அது ஒரு பெரிய மரம் இருந்துக்கன்னு சொல்லிட்டு, நான் காலையில் வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தகப்பனார் நடக்க ஆரம்பித்தார். அவர் நடந்து போகிற கொஞ்ச தூரத்துக்குள்ளே இருள் சூழ்ந்ததுனால, காட்டின் இருள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களான்னு தெரியல, நம்மளை மாதிரி நம்ம கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லாதது. அவங்க தகப்பனார் போயிட்டார் அப்படிங்கிற இடத்துக்கு அவன் வந்துட்டான் இருளில். அவன் கொஞ்ச நேரத்துக்குள்ளே பலவிதமான சத்தத்தை கேட்க ஆரம்பித்தான். ராத்திரி ஃபுல்லாக ஒரு பக்கம் குளிர், காற்றிൻ്റെ சத்தத்திൻ്റെ தன்மைகள், பலவிதமான மிருக ஜீவ ராசிகளுடைய சத்தங்கள், பலவிதமான சருன்னு சொல்லி சருகில் ஏதோ ஓடுகிறது போல உள்ள சத்தம், திடீர்னு பார்த்தா மரத்திலிருந்து ஏதோ மேலே ஊறுறது போல, இப்படி அவன் பயத்தோடு திகிலோடி வேதனையோடையே இருந்துட்டு இருந்திருக்கான். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லி விடியற்காலம் ஆன போது, சூரியன் உதயமாகுது அப்படிங்கிற வெளிச்சம் வரும்போது, அவன் இப்படி நம்மளை அப்பா விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சானா. நினைச்சு திரும்பி பார்க்கும்போது அவனுடைய மரத்து அந்த ஒரு சைடில் தகப்பனார் அவன் பக்கத்திலேயே நின்றுகிட்டு இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கேட்டானா, அப்பா நான் பயந்து நடுங்கினே, எத்தனையோ நேரம் புலம்புனே, அப்போல்லாம் நீங்கள் எங்கே இருந்தீங்க? எல்லா சமயத்திலும் உனக்கு தீங்கு நடக்கக்கூடாது, நீ திடப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக உன் அருகாமையில் உனக்கு பின்னால் தான் நான் நின்று கொண்டிருந்தேன்னு சொன்னார். அல்லேலூயா. ஒவ்வொரு இருளின் பாதைகளிலும் எப்பெல்லாம் குளம் கலக்கப்படுதோ அப்பெல்லாம் ஒரு அற்புதம் நடக்கிறது போல, எப்பெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கார் இருளின் பாதையை நீங்கள் கடந்து போறீங்களோ அப்பெல்லாம் உங்களுடைய ஜீவ நாட்களெல்லாம் நீங்கள் நன்மை அனுபவிக்க முடியாது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபை என்னை பின்தொடரும் என்று சொன்னது போல தேவனுடைய நன்மையின் செயலுக்குரிய கிரியை நடப்பிக்கப்படும். இன்றைக்கும் இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு என் அருமை தெய்வ ஜனமே, உன் தனிப்பட்ட வாழ்க்கையுடைய சொந்த குடும்பமோ ஒரு இருளின் பாதையில் கடந்து போய் கொண்டிருப்பீர்களானால், கார் இருளில் வாசம் பண்ணுகிற ஆண்டவராகிய தேவன் இந்த பாதையில் யாருமே உன் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் உன்னை அறிந்த, உன்னை தெரிந்து கொண்ட, தாயின் கருவறையில் உன்னை கருவை கண்ட தெய்வம், அநாதி சிநேகத்தால் சிநேகித்த தெய்வம், உன்னுடைய ஜீவன் அவருக்குள் மறைந்திருக்கிறது என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படியாக அந்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய தேவன் இந்த காரிருளின் மத்தியிலும் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. அல்லேலூயா. 7 நம்ம வண்டி எங்க ஆரம்பிச்சாலும் எங்க வந்து நிக்கணும்? பரலோகம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2-3 வாசித்தால், வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் வாசித்தால் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, நம்முடைய தேவன் பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறார். வாசிங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். ஆமா, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்கள். உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுகிறார்? பரலோகத்தில். அல்லேலூயா. இப்ப நம்ம அங்க வாசம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. 6 காரியம் பூமியில நம்மளோடு கர்த்தர் வாசம் பண்ணுறதுக்குரிய இடம். 7 அவர் வாசம் பண்ணுகிற இடத்துல நம்ம வாசம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. நான் போய் உங்களுக்காய் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன். தேவனுடைய நித்திய வாசஸ்தலம் எது? பரலோகம், சீயோன் எருசலேம். அல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அந்த இடம் எனக்கு தேவை. அல்லேலூயா. சுலமத்தி சொல்றா, என் தாய் வீட்டுக்கு என்னை கொண்டு போய் விடும் வரைக்கும் நான் உம்மை விட மாட்டேன். என் தாய் வீட்டுக்கு கொண்டு வந்து விடும் வரைக்கும் சியோனிலே இன்னான் பிறந்தான் என்று பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. என் அருமை தெய்வ ஜனமே, கர்த்தர் வாசம் பண்ணுங்க. இது என்றென்றைக்கு நான் தங்குகிற இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள், நாம் நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தர் வாசம் பண்ணுகிற பரலோக ராஜ்யத்திலே சியோனா எருசலேமாய் மாற வேண்டிய காலகட்டம். அல்லேலூயா. கர்த்தர் வாசம் பண்ணுகிற நித்திய வாசஸ்தலம் சியோன் எருசலேம். நீங்களும் நானும் அந்த வாசஸ்தலத்துக்குரியவளாக, கர்த்தர் வாசம் பண்ணுகிற அந்த வாசஸ்தலத்துக்குரியவளாய் மாற வேண்டிய எத்தனை பேர் இந்த நாட்களில் வாஞ்சிக்கிறீங்க? இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன தேவனுடைய சத்தம் எத்தனை பேருக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது? அடிக்கடி ஒவ்வொரு பிரசங்கத்திலும் எப்படியாயிலும் ஒரு வார்த்தை சொல்லுவேன், இந்த பூமியிலிருந்து ஒரு மனிதன் ஒன்றையும் கொண்டு போனதில்லை. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்க சில மனிதர்கள் கூட இன்றைக்கு சொல்றாங்க, பணம் என்னையா செய்யும், பணம் யாரு கூடயா வரும்? அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் மட்டுமல்ல, என் போன்ற ஊழியர்களுக்கு கீழே இருக்கிற எத்தனையோ தெய்வ பிள்ளைகள் கூட வஞ்சிக்கப்பட்டதான அனுபவத்தில் இந்த உலகத்தில் தங்களுக்கு தேவையில்லாத அவசியத்துக்கு அதிகமாக சேர்க்கக்கூடியவர்களாக அது தங்கள் கூட இருக்கும் என்பதாய் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்க இல்லை. போக
போகும்போது இந்த பூத உடலையும் இந்த பூமியில விட்டுட்டு தான் போவோம். அல்லேலூயா. அன்னாரின் பூத உடல் வெள்ளிக்கிழமை அடக்கம் பண்ணப்படும் என்று சொல்லி தகவல் தெரிவிக்கக்கூடிய இடத்துல அன்னார் அந்த பூத உடலை இந்த பூமியில விட்டுக்கிட்டு தான் போவார். அல்லேலூயா. பண்டொரு காலங்களில் 40 வருஷத்துக்கு முன்னால செத்தா ஒரு நாளாவது பெட்டியில வைப்பாங்க. பெட்டியில வச்சு கொஞ்சம் தொடுறதுக்கு வாய்ப்பு இருந்து, இப்போ அன்னார் இறந்த 1 மணி நேரத்திலே அன்னார் அழுகி போகாமல் வாடை அடிக்காமல் இருப்பதற்காக ஃப்ரீசர் பெட்டியில் வைக்கக்கூடிய காலகட்டமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. அன்னாரின் பூத உடல் அவ்வளவு நல்ல உடலாக இருக்கிறது. நம்ம சரீரம் தெரியல, ரொம்ப நல்ல சரீரம். அல்லேலூயா. காட்டுல யானை நடந்தா கூட புல்லு மறுபடி முளைச்சிரும். ஆனா ஒரு மனுஷன் பாதம் எங்க படுதோ அது வழித்தடம் ஆயிரும், அது ரோடா மாறினால புல்லு கூட முளைக்காது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இப்படிப்பட்ட நல்லவங்களான்னு சொல்லி ரொம்ப பெரிய கைராசி உள்ளவங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட போய் ஒரு டப்பா ஊறுகாயில கொஞ்சம் உங்க கையை வைங்கன்னு சொல்லுங்க. நானே கை வச்சு ஜெபம் பண்ணா சுகமாகுன்னா, ஐயா பாஸ்டர் ஐயா ஒரு டப்பா ஊறுகாய் கொண்டு வந்திருக்கிறேன், எண்ணெயெல்லாம் தொட்டு ஜெபம் பண்ற நீங்க ஊறுகாவை தொட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு வாங்கிட்டு போங்க. ஒரு வாரம் கழிச்சு ஊறுகாய் டப்பாவை திறந்து பாருங்க. அன்னாரின் கை புனித கையாக ஒரு 10 வருஷம் சாக்கடையில் இருக்கிற ஒரு கரண்டி எடுத்து கழுவி தொடச்சி அந்த ஊறுகாயில போடுங்க, கெடாது. அன்னாரின் அபிஷேகம் பண்ணப்பட்ட பூத உடலின் கை தொட்டால் ஊறுகாயும் பூசணம் பூத்துவிடும். அல்லேலூயா. சிலர் தொட்டாதான் இல்ல, பார்த்தாலே சிலது நட்டுவோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கிறோம். இதுதான் இந்த உடல். இதை போட்டு தேய்ச்சி பிறக்கி நம்ம ஆட்கள் என்னெல்லாம் செய்து எப்படியெல்லாம் செய்து என்னெல்லாம் உடுக்க முடியும், இங்கிருந்து இழுத்து அங்கிருந்து இழுத்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்றீங்க. தயவு செய்து சொல்றேன், பரலோகத்துக்கு போகணும். நீங்க என்ன செய்தாலும் உங்களுடைய அசைவுகளில் எல்லாம் பரலோகத்தின் தன்மை தெரியட்டும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம நித்தியமானவர்கள், நம்ம அநித்தியமானவர்கள் அல்ல. அல்லேலூயா. அழிந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பானவர்கள் அல்ல, நித்திய ராஜ்யத்துக்குரியவர்கள். கண்களை மூடுவோமா, ஆண்டவர்கிட்ட கேட்போமா? என்ன கேட்க போறீங்க? சகைவின் காரியத்தை தான் கேட்க போறீங்க. பார்க்க வகை தேடினான், இது எந்தெந்தைக்கு நான் தங்குகிற இடம், இதை விரும்பினபடியால் நான் இங்கே வாசம் பண்ணுவேன். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். தேவன் ஒரு மனிதனுக்குள்ள வாசம் பண்ணினால் அவனுடைய காரியம் ஜெயமாயிருக்கும். பாபிலோன் தேசத்திலே தானியேலோடு கர்த்தர் இருந்தார், அவனுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. எகிப்து தேசத்திலே யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவனை கர்த்தர் பார்வோனுக்கு தகப்பனாய் கர்த்தனாய் மாற்றினார். மலைகளும் காடுகளும் வனாந்தரமான அனுபவத்திலே தாவீது ஓடி ஒழிக்கக்கூடிய இடத்தில் இருந்தார். கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். சியோன் கோட்டையை பிடித்தார். ஷகரபலங் கரமனா. கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இந்த ஆராதனையுடைய முடிவிலே ஒருவேளை நறுங்குண்டதுமான இருதயத்தோடு ஒரு இருளின் அனுபவத்தோடு கூட கர்த்தர் வாழ்க்கையில் இருக்கிறாரா என்கிற கேள்வியோடு நீ இருப்பாயானால் இன்றைக்கு கர்த்தர் உனக்காகவே பேசிக் கொண்டிருக்கிறார். ஷகரபலம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே என்று சொல்லுவது போல கர்த்தர் வாசமாயிருக்கிற நித்திய வாசஸ்தலம் சியோன் எருசலேம். ஷகரபலம் கரமனா. ஓ, ஆட்டுக்குட்டியானவரோடு சியோன் மலையிலே நிற்க கண்டேன். துனாமனா ரபபலம் கரமனா. ஒரு புதிய எருசலேமின் அனுபவத்திலே வாழும்படியாக, சியோனாய் வாழும்படியாய் இயேசு கிறிஸ்து நம்முடைய இயேசுப்பா இருக்கிற அந்த சியோன் எருசலேம் என்கிற நித்திய ராஜ்யத்திலே வாழும்படியாய் விரும்புவோமாக, வகை தேடுவோமாக. அன்றைக்கு சகேவு என்கிற மனுஷன் ஆண்டவரை பார்க்க வகை தேடினது போல இந்த நாட்களில் நீங்களும் நானும் நித்திய வாசஸ்தலத்தை சுதந்திரிக்கத்தக்கதாக உபதேசத்தின் வாயிலாக, சத்தியத்தின் வாயிலாக ஒரு வகையை தேடுவோமாக. இது என்றைக்கு நான் தங்குகிற இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஓ ராமானா ஷகரபலா ரிபபலங் கரபலா ஷகரபலங் கரமனா. இருதயத்திலே சுத்தமுள்ளவள் பாக்கியவான்கள், அவள் தேவனை தரிசிப்பார்கள். இதோ ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தெய்வ எக்காலத்தோடும் கர்த்தர் இறங்கி வருகிற நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. என் அருமை தெய்வ ஜனமே, கர்த்தரோடு நித்திய வாசஸ்தலத்திலே அவரோடு வாழும்படி விரும்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.